ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாத சுவடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இக பெற சுகம், ஆனந்தம், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் அனைத்தும் பெற்று என்றென்றும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் மீண்டும் சமர்ப்பிக்கின்றேன். எத்தனை வருஷங்க குருவை பிரார்த்தனை பண்றது? வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் இல்லை. இருக்கிற கஷ்டம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. வேலை இல்லை, கல்யாணம் நடக்கல, புது வீடு கட்டல, கட்டின வீடு பாதியில நிக்குது. எத்தனையோ பிரச்சனைகள். ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை கிடையாது. பிரச்சனைகள் வெவ்வேறு ரூபங்களில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. வாழ்க்கை நடந்து கொண்டிருப்பதின் அர்த்தமே அந்த பிரச்சனைகளின் வருகை தான். நிச்சயமாக அங்கலாய்ப்பு இருக்கும் இல்லையா? நிறைய பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமலாம் கிடையாது, இருப்பாங்க. எத்தனை வருஷங்க பிரார்த்தனை பண்றது? அவரை என்ன கைவிட்டாருங்க, கொடுக்க மாட்டேன்றாருங்க. அவர் நமக்கெல்லாம் கொடுப்பாரா? நமக்கு போய் செய்வார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு சில அன்பு நெஞ்சங்கள் நிச்சயமாக வருத்தப்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏன் நீங்களோ நானோ கூட அதில் ஒருவராக இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம், டெஃபினட்டா. சிற்சில சமயங்களில் அந்த மாதிரியான சிந்தனைகள் பக்தர்களுக்கு வருவது உண்டு. ஆனா இவையெல்லாம் அந்த அனுகிரகமும் அந்த ஆசிகளும் உங்களை வந்து சேராமல் இருப்பதற்குண்டான காரணங்கள் நீங்கள் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதுல ஒரு விஷயம் இருக்கு. ஏன் வந்து அது நம்மை வந்து அடையவில்லை, அதற்கு என்ன காரணம், ஏன் நம்ம திருப்தி அடையாம இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதுக்கு நாம் தான் காரணம். அது என்ன அப்படின்ட்டு தான் நாம் இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம். ஒரு சிஷ்யன் என்ன பண்றாரு, குருநாதர் கிட்ட வர்றார். குருவே, மலை மேல அந்த பாறை இருந்தது, அந்த பாறையை வந்து நகர்த்தி தள்ளணும்னு நான் வந்து கேட்டேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்களும் என்ன சொன்னீங்க, சிஷ்யா நீ தினம் போயிட்டு அதை பிடிச்சி புஷ் பண்ணு, தள்ளு தள்ளுன்னு சொன்னீங்க. நானும் உங்க பேச்சை நம்பி 2 வருஷமா தள்ளுறேன், அந்த பாறை நகர்ந்த பாட காணோம். ஏன் சுவாமி இப்படி நடக்குது? உங்களுடைய அருள் இல்லையா? உங்க அனுகிரகம் இல்லையா? இல்ல நான் அவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டு இருக்கேனா? சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குருநாதரிடம் இந்த சிஷ்யர் கேட்கிறார். குருநாதர் தியானத்துல உட்காந்துருக்காரு. கண்ணை திறந்து பார்க்கிறார். பார்த்துட்டு, சிஷ்யா நீ நேரா போயிட்டு அந்த மலை மேல் இருக்கக்கூடிய அந்த பாறை, நீ ஒரு பாறையை தள்ளிட்டு இருந்தன்னு சொன்ன இல்லையா, அந்த பாறையின் பின்புறம் போயிட்டு பாரு அப்படிங்கிறார். சிஷ்யனுக்கு ஒன்றும் புரியல. எதுக்காக குருநாதர் இந்த மாதிரி சொல்றார்? கடந்த 2 வருடங்களாக தினமும் நான் இதனை தள்ளி கொண்டிருக்கிறேன், ஒரு அசைவும் இல்லை. ஆனால் இன்னைக்கு போயிட்டு பின்பக்கம் போய் பாருன்னா, சரி போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஷ்யன் நேராக அந்த மலைக்கு சென்று அவன் தள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த பாறையின் பின்புற திசையில் சென்று பார்க்கிறான். பார்த்தா பாறை பெருமளவு நகர்ந்து விட்டு அங்கு இருக்கக்கூடிய சில மண் திட்டுகள் மூலமாக அந்த பாறை அதனை ஊன்றி தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல மேக்சிமம் வந்துருச்சு, கொஞ்சம் தான் அது அப்படியே ஒட்டிட்டு இருக்கு அந்த இடத்துல. இன்னும் ஒரு முறை புஷ் பண்ணாருன்னா, ஒரு நாள் புஷ் பண்ணாருன்னா நிச்சயமாக அந்த பாறை விழுந்து விடும். குருநாதர் கிட்ட வந்து சொல்றான், குருவே பாறை அதிகப்படியாக நகர்ந்து விட்டு இருக்கிறது, இன்னும் ஒரு நாள் நான் அதை நகர்த்தி விட்டால் நிச்சயமாக அந்த பாறை உருண்டு விடும். நீங்கள் சொன்ன அந்த செயல், அந்த சேவை நான் செய்ததாக இருக்கும். நீ எதுக்காக அந்த பாறையை என்னை தள்ள சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா குருவின் கட்டளையை ஏற்றவனாக நான் மனம் மகிழ்ந்து இருப்பேன். என்னுடைய மனம் மகிழ்ச்சிக்கு, என்னுடைய ஆத்ம திருப்திக்கு, என்னுடைய சந்தோஷத்திற்கு உங்களுக்கு ஒரு சேவையை ஆற்றினேன் என்பது காரண காரியமாக இருக்கும். அதற்கு எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்தீர்களே, நல்ல வேலை. நான் அப்படியே ஓடி போயிடலான்னு நினைச்சேன். அங்கிருந்து உங்களை வந்து பார்த்ததினால் நீங்க அங்க போய் பார்க்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஷ்யன் வந்து குருநாதர் கிட்ட நன்றி சொல்றார். அப்ப குருநாதர் சொல்றார், நீ ஒரு மரத்தை வெட்டி சாய்ப்பதற்கு ஒரு தேவையில்லாத ஒரு மரம் இருக்கிறது. ஒரு மரத்தை நீ வெட்டி சாய்க்க வேண்டும்னா 100 அடி அடிப்ப. 100வது அடியில் அந்த மரம் வெட்டி சாய்கிறது அப்படின்னா, விழுகிறது அப்படின்னா, நீ வெட்டிய அந்த 99 அடிகள் வீண் கிடையாது. அது ஏதோ ஒரு மாற்றங்களை உள்ளே உருவாக்கி கொண்டே இருக்கிறது. நீ எதை வேண்டுமானாலும் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பாறை உடைக்கணும்னா கூட 100வது அடியில் அந்த பாறை
உடையுதுன்னா அப்ப 100வது அடியை நான் அடிச்சுட்டு இருப்பேனே, அப்ப மிச்ச 99 அடிகளும் வந்து வீணா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. 99 அடிகளும் அதற்குண்டான வேலைகளை செய்திருக்கிறது. ஒரே விஷயம் என்ன தெரியுங்களாங்க, ஏன் அந்த சூக்ஷமம் என்ன, ஏன் நம்முடைய வந்து அந்த பக்தி வந்து ஏதோ குறைபாடோடவே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஒரு பூஜை ரூம் போறோம், காலையில சுவாமியை பிரார்த்தனை பண்றோம், திவ்யமா பிரார்த்தனை பண்றோம். ஒரு 10 நிமிடம் நாம் அந்த இடத்துல உட்கார்ந்து அவருக்கு திவ்ய பிரார்த்தனை செய்யறோம். குருராஜா இந்த அருள் நடக்கணும், இப்படி வரணும், அப்படி வரணும், அது ஆகணும், இது ஆகணும்னு சொல்லிட்டு அந்த 10 நிமிட பிரார்த்தனையில் நீங்கள் கட்டக்கூடிய அந்த பக்தி கோட்டையை வெளியில வந்து ரெஸ்ட் ஆஃப் த டைமிங் ஃபுல்லா அந்த 24 மணி நேரத்துல அந்த 10 நிமிடம் தவிர மற்ற நேரங்கள், உறக்க நேரம் தவிர மற்ற நேரங்கள் எல்லாம் முழுமையான அவநம்பிக்கை உங்கள் மனதிலே ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. அதுதான் இருக்கக்கூடாது. நீங்க ராயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டீங்க, சொல்லிட்டீங்க அப்படின்னா, நீங்க டே 1ல இருந்து நீங்கள் அவரை வணங்க துவங்கிய நாள் 1லிருந்து உங்களுக்கு உண்டான கர்ம வினைகள் அறுப்பதற்குண்டான அனைத்து வேலைகளும் அந்த நேரத்தில் தொடங்கிவிடும். அது நமக்கு தெரியாது. நம்ம 10 நிமிஷம் அவர்கிட்ட வந்து ரொம்ப அதி தீவிரமாக பிரார்த்தனை செய்து விட்டு மற்ற தெய்வங்கள்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியிலே வந்து மீதம் இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய அந்த நேரங்களிலெல்லாம் அவநம்பிக்கையோட நடக்குமா நடக்காதா தெரியலையே, போகுமா போவதான்னு தெரியலையே, வேலை கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்னு தெரியலையே, வீடு கட்டாம அப்படியே விட்டு போச்சுன்னா என்ன ஆகுதுன்னு தெரியலையே, கடன் தொல்லையாடுமான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு தெரியலையே, வராதே, புரியாதே, நடக்காதேன்னு சொல்லிட்டு எதிர்மறை சிந்தனைகளாக தொடர்ந்து நீங்கள் உள்ளத்திற்குள்ளே சிந்தித்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக அந்த பக்தி கோட்டையை நீங்களே சிதைக்கிறீர்கள். அந்த நம்பிக்கை கோட்டை உங்களாலேயே உடைபடுகிறது. இதெல்லாம் வந்து ஒரு டிவைன் சைக்காலஜிங்க. இதெல்லாம் அந்த எண்ணத்தின் வலிமை அந்த மாதிரி இருக்குது. உண்மையா அது உண்மையாக நிச்சயமாக அது நடைபெறுகிறது அப்படின்னா நடைபெறுகிறது தான், இல்லைன்னா அதெல்லாம் கிடையாது. நீங்க தொடர்ந்து உங்களது பிரார்த்தனையை அவர்கிட்ட தொடர்ந்து பிரார்த்தித்து கொண்டே இருங்கள். பிரார்த்திக்கும் போது உங்களுடைய வேண்டுதல் ஒரு நாள் நிச்சயமாக குருராஜர் நிறைவேற்றி தருவார். இல்லை என்று சொல்லாமல் நிறைவேற்றி தருவார். அதனால அந்த நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை, அவநம்பிக்கை அப்படிங்கிறத முழுமையாக விலக்கிவிட்டு நான் என்றும் நம்பிக்கையுடன் இருக்கிறேன், குருராஜரின் பொற்பாத கமலங்களை நான் நம்பி இருக்கிறேன். உங்க தலையில ஒரு பெரிய பாரத்தை வச்சிருக்கீங்க, அந்த பாரத்தை எடுத்துன்னு போறீங்க. அது உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய துன்பம், உங்களுடைய நோய் எது வேணாலும் இருக்கட்டும், உங்களுடைய கர்மா, அந்த கர்மாவை எடுத்துட்டு போயிட்டு ராயர் முன்னால வைக்கிறீங்க. ராயரே எனக்கு எப்படியாவது நல்வழி காட்டுங்க ராயரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் முன்னால வச்சுட்டு மறுபடியும் சுமந்துனே இருக்கிறது. அதான் வச்சுட்டோம்ல, சொல்லிட்டோம்ல அவர்கிட்ட, அவர் பார்த்துக்குவான்னு சொல்லியாச்சு. அவர் பார்க்க தொடங்கி விட்டா, ஒரு விதை போட்டுட்டோம், தினம் எடுத்து வளர்ந்துச்சா இல்லையான்ட்டு ஒரு விவசாயி தொடர்ந்து அவர் விதைத்த விதையை எடுத்து பார்த்து கொண்டே இருந்தால் எங்கிருந்து அந்த இடத்தில் சாகுபடி செய்வது, மகசூல் எங்கிருந்து கிடைக்கும்? அந்த இடத்துல நம்பிக்கை வேண்டும். முதல்ல முழுமையான நம்பிக்கை, பரிபூரண நம்பிக்கை, வருவார், அருள்வார், தருவார் என்னுடைய குருராஜர் அப்படிங்கிற நம்பிக்கை, பரிபூரண நம்பிக்கை உங்களுக்குள் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இது அங்கீகாரம்லாம் தேவையில்லைங்க. இது என்னன்னா, இது சொல்லுவாங்க நாட் சீக்கிங் வேலிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் சீக்கிங் வேலிடேஷன்ஸ்னா நம்ம பக்திக்கு, நம்ம வாழ்வை தவத்தில் நம்ம சொல்லுவோம் நாட் சீக்கிங் வேலிடேஷன்ஸ். நம்ம நம்முடைய பக்திக்கு ஒரு அப்ரூவல் மற்றவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது. நம்முடைய பக்திக்கு மற்றவர்கிட்ட இருந்து ஒரு அப்ரிசியேஷன் எதிர்பார்க்க கூடாது. நம்ம பக்திக்கு மற்றவர்கிட்ட இருந்து ஒரு அட்டென்ஷன் எதிர்பார்க்க கூடாது. மற்றவர்களால் நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும், மற்றவர்களால் நான் வந்து உற்சாகப்படுத்தப்பட வேண்டும், மற்றவர்களால் மற்றவருடைய பார்வை என்னுடைய பக்தியின் மீது பட வேண்டும் சொல்லிட்டு அதெல்லாம் வெளியில தெரியணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் குருராஜர், உங்களுடைய பக்தி குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பணம். இது வந்து ஒரு அற்புதமான ரிதமேட்டிக் கனெக்டிவிட்டி குருராஜருடைய பொற்பாத கமலங்களுடன். நான் மறுபடியும் சொல்லுவேன், எனக்கு தான் அருள் புரிவாரா, அவருக்கு தான் அருள் புரிவார், இவருக்கு தான் அருள் புரிவார் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுடைய பக்தி, உங்களுடைய நம்பிக்கையின் அளவு எந்த அளவுக்கு ஒசந்து இருக்கிறதோ, ஒசந்த அளவுக்கு, அதுதான் சொல்லணும், அந்த வார்த்தையை பயன்படுத்தணும், உயரான்னு சொல்லக்கூடாது, ஒசந்து எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவருடைய அருளும் அனுகிரகமும் உங்களை தேடி வரும், உங்களை வாழ்க்கையில் உங்களுக்கு கவசமாக இருந்து காப்பாற்றி கொண்டிருக்கும். அதனால
அவர்கிட்ட வேண்டிட்டீங்கன்னா ஹாப்பியாக தான் இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணும். முயற்சிகள் செய்யலாம், என்னென்ன முயற்சிகள் செய்யலாம், இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு சொல்லிட்டு ஒரு அனாலிட்டிக்கல் திங்கிங், பல்வேறு விதங்களில் மல்டிபிள் டைமென்ஷனில் ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வுகளை முயற்சி செய்யுங்கள். ஆனால் வருத்தத்தோடு அவநம்பிக்கையோடு அதை செய்யாதீர்கள். அந்த அனாலிட்டிக்கல் திங்கிங், அந்த முயற்சி, அந்த சூழ்நிலை அவையெல்லாம் கொடுப்பது குருராஜர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனதை அற்புதமாக டியூன் செய்து வையுங்கள். வேற ஒன்றுமே இல்லைங்க. வாழ்க்கையில் என்னாலும் சந்தோஷம்தான், எது இருந்தாலும் சந்தோஷம்தான், எது இல்லை என்றாலும் சந்தோஷம்தான். நான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய ஒரு அற்புத பாதுகாப்பு கவசத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய செயல்பாடுகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க, சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண தொழிலாளியாக இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவரவர்களுடைய முயற்சிக்கும் அவரவர்களுடைய உழைப்பிற்கும் ஏற்ற பலாபலன்களை குருராஜர் தர தவறியதே கிடையாது. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, செல்வந்தராக இருந்தாலும் சரி, அவரை கண்டுணர உங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த திறன் வாய்ந்த ஒரு ஞானம் வேண்டும். அறிவு கூட கிடையாது, ஒரு ஞானம் வேண்டும். நீங்கள் அவரை உணரணும் அப்படின்னா அவ்வளவு எளிதாக உணர்ந்து கொள்ள முடியாது. மாலை அணிந்தோ, பட்டை அணிந்தோ, நாமம் அணிந்தோ, வேட்டி அணிந்தோ, அப்படியே கையெடுத்து கும்பிட்டு ராயரே 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 என்று சொல்வது அது ஒரு வகை. அதற்கும் மேலாக உள்ளார்ந்த பயணத்தில் சென்று குருராஜர் அப்படின்னு ஒரு மகா பிரபு இருந்து கொண்டிருக்கிறார், மகா ஞானி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அனுகிரகத்தை நாம் பெறக்கூடிய அளவிற்கு பாத்திரம், அந்த அளவுக்கு நாம் பாத்திரம் பெற்றவர்களாக, அந்த அளவுக்கு நாம் எலிஜிபிலிட்டி பர்சன்ஸ் தான் நம்ம மாறணும். அவர்கிட்ட அனுகிரகத்தை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரே வருவார், அவரே அருள்வார். அவருக்கு ரொம்ப பிடித்தமான நபர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அவருக்கு பிடித்தமான நபராக மாறிட்டா மெய் சிலிர்க்குதுங்க அதெல்லாம் சொல்கிறதுக்கு. அதெல்லாம் அதை விட ஒரு பெரிய பாக்கியமே கிடையாது. அவருக்கு பிடித்தமான நபராக, அவருக்கு பிடித்தமான பக்தனாக, அவருக்கு பிடித்தமான பக்தையாக நன்றி சொல்வதற்கு வார்த்தைகளே கிடையாதுங்க. குருராஜர் கிட்டது நீங்கள் அனுகிரகம், அவருடைய பக்தியை சுவைத்து விட்டீர்கள் என்றால், உணர்வுபூர்வமாக அதை அனுபவிச்சுட்டா, நன்றி சொல்ல மறந்துட்டேன் குருராஜா, நான் இன்னைக்கு இந்த நிமிடம் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல மறந்து விட்டேன், ஐயோ கொஞ்ச காலம் தானே, உங்களுக்கு எவ்வளவு நாளும் நன்றி சொன்னாலும் தகாது, எவ்வளோ பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிச்சிட்டே இருப்பீங்க. அதுக்கு எல்லையே கிடையாது. அதனால முயற்சி பண்ணுங்க, முடியாதது ஒன்றுமில்லை. இந்த பிறவியில் நீங்கள் கண்டிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ரகசியம் அப்படின்னா அது குருராஜருடைய பேரருள் தான். நிச்சயம் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் திருப்பி பிரார்த்தனை தான் அவர்கிட்ட நாம் வைக்க முடியும். இகவர சுகம், ஆனந்தம், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் அனைத்தும் பெற்று என்றென்றும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனை பிரார்த்தனைகளாக வைக்கிறோம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா. முகாரவிந்தம்